அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்புக்கும் பாசத்துக்குரிய சகோதரிகளே, தீன் சொந்தங்களே, நாம இப்ப பார்க்கக்கூடிய ஆயத் முந்தின பகுதியோட தொடர்ச்சி தாம்மா. அதனால 2 ஆயத்தையுமே மறுபடியும் சொல்லி 2வது ஆயத்துக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் பார்ப்போம். இன்னல்லாஹ லா யஸ்தஹ்யீ அன் யத்ரிப மஸலம் மா பஊததன் ஃபமா ஃபௌகஹா فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا وما يضل به إلا الفاسقين الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. صدق الله العظيم. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறுபடியும் முன்னாடி உள்ள ஆயத்துக்கான ஒரு இசார் அஹ்மத் ஹசரத் சொன்ன ஒரு சின்ன ஒரு அற்புதமான விஷயமா அந்த ஒரு விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். இன்னல்லாக லா இஸ்தஹ்யி, அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். லா இஸ்தஹ்யி, வெட்கம், ஹயா. அவங்க சொல்றாங்கம்மா ரொம்ப அழகா, ஹயாத் உலக வாழ்க்கை இருக்குல்லம்மா, அதுவுமே ஹயாதானா, அதனுடைய உள்ளையும் ஹயாதானா, அதுவே ஒரு வெட்கம். இதுக்கு முக்கியமானது வெட்கம். அதெல்லாம் ஹயாத், உலக வாழ்க்கை ஹயாத்துன்னு சொல்றோம்மா. வெட்கம் இல்லாம இந்த உலகத்தை வாழவே முடியாதும்மா. யாருக்கு வெட்கப்படுறோமோ இல்லையோ அல்லாஹ்வுக்கு வெட்கப்படணும். நம்மள அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். அலம் யாலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? முதல்ல அல்லாஹ்விற்கு வெட்கப்படணும். அந்த ஹயா ஃபஇதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த், நபிமொழி இருக்கு. உனக்கு வெட்கம் இல்லாவிட்டால் நீ நினைத்ததை செய்து கொள். வெட்கம் யாருக்கு இருக்கோ அவங்க செய்யக்கூடிய விஷயத்துல கண்டிப்பா நம்ம செய்யறது கரெக்டா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ அந்த ஹயாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹயா, வெட்கம். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வெட்கம் வேணும். அந்த வெட்கம் இருந்தால் தான் உலகத்துல நம்மளால நேர்வழியில வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹு தாலா இதுக்கு வெட்கப்பட மாட்டான். உதாரணங்களை கொண்டு விளக்குவதற்கு அதை பத்தி நம்ம பார்த்துட்டோமா. இப்ப அடுத்து நம்ம பார்க்கிறது அந்த அல்லதீன, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகி, வாக்குறுதி கொடுத்த பின்னாடி இந்த வாக்குறுதியை முறித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்ன வாக்குறுதி? 2 விஷயம் அல்லாஹ் சொல்றான். வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி, அதாவது நமக்குரிய ஹக்கு, கடமைங்கிறது 2மா. ஹுகூகுல்லாஹ், ஹுகூகுல் இபாத். அதாவது என்னன்னா, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, இபாதத்து அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. 2 கடமைகளையும் நிறைவேற்றினாதான் உண்மையான முஸ்லிமாக நம்ம இருக்க முடியும். ஏன்னா நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. மாஷா அல்லாஹ். இத இன்னும் அடுத்த ஆயத் படிக்கிறப்ப பிரமிப்பா இருக்குதுமா, அப்படி மலைக்க வைக்குது. சொல்ல போனா கண்ணுல கண்ணீர் கொட்டிட்டே இருக்குமா. இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம், அந்த அடுத்த ஆயத் பார்க்குறப்ப பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள ஒரு கனெக்டிவிட்டி, நம்ம அதை செய்யறோம். அதே மாதிரி நமக்கும் ரஹம் இருக்கு பார்த்தீங்களாமா. அப்துங்கிறது நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள ஒரு கனெக்டிவிட்டி. ரஹம்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த கனெக்டிவிட்டி அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள்னு சொன்ன ஒரு கனெக்டிவிட்டிமா. ரஹம்னா நம்ம கேட்கலாம், அப்ப எங்களுடைய அக்கா தங்கச்சி மட்டுமா? அப்படி இல்லம்மா. நம்ம எல்லாரும் ஆதம் ஹவ்வா அம்மா அத்தாவுடைய பிள்ளைங்க தான் நம்ம எல்லாருமே. கண்டிப்பா நமக்கு இதுக்கு பயந்துதான் தீரணும், பயப்படாம இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம்னு சொல்றான் அல்லாஹ். அந்த கருவர், அந்த ரஹம் பத்தி கண்டிப்பா நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க. நீங்க பயந்து கொள்ளுங்கள்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்போ அந்த பயம், அந்த ரஹம் அப்படிங்கிற கடமைகளையும் நம்ம நிறைவேற்றணும். இதுலயும் 2 விஷயத்த அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹ் தஃப்சீர் ஆசிரியரும் அதைத்தான் சொல்றாங்க, இப்னு கதீர் ஆசிரியரும் அதான் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய ஒப்பந்தம் அப்படிங்கிறது சில தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க, நபிமார்கள் மூலமாக. நபிமார்கள் நம்மகிட்ட வாக்குறுதி வாங்குறாங்கல்லம்மா, நீங்க இதை செய்யாதீங்க. உம்மத்துக்கிட்ட வாக்குறுதி வாங்குறாங்கல்ல, அல்லாஹ் வணங்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவை ஏத்துக்கோங்க, அல்லாஹ்க்கு என்னென்ன கட்டளை இட்டிருக்கானோ அதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களை மாறு செய்யறதுன்னு சொல்றாங்க. வேறு சில பேர் சொல்றாங்க, இந்த வசனம் அந்த மாதிரி அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை முறித்துவிட்டு நயவஞ்சர்களை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்கம்மா. இன்னும் சில பேர் சொல்றாங்க, இந்த முறித்தவர்கள் அப்படிங்கிறது நயவஞ்சர்கள், இணை வைப்பாளர்கள், மறுப்பாளர்கள் எல்லாரையுமே குறிக்குது. இவங்க தான் அந்த முறித்த கூட்டத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
சிறந்த கருத்துன்னு சொல்லிட்டு தப்சீர் ஆசிரியர் பதிவு செய்யறாங்கம்மா. இது வந்து முகாத்தில் பின் ஹையான் ரஹமத்துல்லாய் அலைஹி அவங்கள்ட்ட இருந்தும் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த கருத்து தான் மைக்ஸ்ரீ ரஹமத்துல்லாய் அலைஹி அவங்க சொல்றாங்க. இந்த விளக்கத்தை அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க. இதுதான் ஆதரிக்கிறாங்க. இதுதான் சிறப்பானதுன்னு சொல்றாங்கம்மா. அது என்ன அல்லாஹ்வுடைய அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, இயற்கையிலேயே மனிதனுடைய அறிவுல ஒரு விஷயம் பதிவாப்பட்டிருக்குமா. என்னன்னா அல்லாவை மட்டும்தான் வணங்கணும்ட்டு. இத வந்து சமீப காலத்துல மனித இயல் சைக்கலாஜிக்கல் ரிசர்ச்சஸ் இருக்கும்னா அந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மனிதனை எந்தவித கைடன்ஸும் இல்லாம ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுட்டா அவன் கண்டிப்பாக இயற்கையையோ, அவனுக்கு மூதாதையர்களே இல்லையே, அவன் யாரையும் வணங்க வாய்ப்பு இல்லை, மன்னர்களை வணங்க வாய்ப்பு இல்லை, அவனுக்கு மன்னர் யாரும் கிடையாது. அதே மாதிரி அவன் வந்து எதையும் பார்த்துட்டு சுத்தி இருக்கக்கூடிய கல்லையோ மண்ணையோ அவன் பார்க்குற சூரியனையோ எதையுமே அவன் வணங்க மாட்டான். இயற்கையிலேயே அவன் தானாக அறிந்து ஒன்றை வணங்க தலைப்பட்டால் அவன் ஒரே இறைவனைத்தான் வணங்குவான். அண்ட சராசரங்களை படைத்த இறைவன் நிச்சயமாக தன் சுற்றி இருக்கும் மரத்தையோ பறவையோ மண்ணையோ அவன் நிச்சயமாக வணங்க தலைப்பட முடியாது. இது மனிதன் ஃபித்ரத்ல இல்ல, பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலாவை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற எண்ணம். இது வந்து அல்லாஹுடைய ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. இத வந்து முஸ்லிம் மட்டும் கிடையாதுமா, எல்லா மக்களுமே உணர முடியும். ஆனால் அதை உணர்வதற்கு முத்திரை இட்டுட்டு தான் அவர் நம்பிக்கையில இருக்கிறாங்க. சொல்ல போனா நம்ம கேட்டு பார்த்தாலே சொல்லுவாங்க, சின்ன தெய்வங்களை சந்தோஷப்படுத்தினாதான் எங்களுக்கு பரம்பொருளோட கனெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு. அவங்கள 6000 கேட்டாலும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டாலும், சின்ன தெய்வங்கள் தேவதைகளை சந்தோஷப்படுத்தினாதான் பரம்பொருளோட கனெக்டிவிட்டி அவங்க எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி வந்து ஆதமுடைய சூரத்துல அராஃப்ல வருதுமா, அலஸ்து ரப்பிக்கும் அப்படின்னு அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்டான். ஆதமுடைய முதுகும் தண்டுல இருந்து நம்மளை எல்லா உயிர்களையும் ஒன்னாக்கி வச்சு கேட்டான். இங்கதான் தாத்தா பாட்டி நான் அம்மா நீ புள்ள அப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாரும் சேம், ஜெண்டர் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாரும் ஆலவர். இதை பத்தி அடுத்த ஆயத்துல இன்னும் விளக்கமா நம்ம பார்க்கலாமா. அப்போ அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்டான் அந்த மீசாக் மௌசிக். இந்த இடத்துல இந்த மீசாக் அப்படிங்கிறத வந்து நிறைய ஆயத்துக்கள் மூலமாகவும் நம்ம விளக்கலாம் இன்ஷால்லா. இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் சொல்லியிருக்கிறத வச்சு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேம்மா. இப்ப இப்னு கசீர்ல சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அவங்க பலா அவங்க சொன்னாங்க, காலு ஷஹிதுனா நாங்க வந்து சாட்சி சொல்றோம், பலா பலா அதாவது நாங்க சொல்றோம், நாங்க நீதான் ரப்பு, அலஸ்து பி ரப்பிக்கும் நான் உங்க ரப்பு இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்டான். பலா ஷஹித்னா ஆமா நீதான் எங்க ரப்பு, நாங்க சாட்சி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் சொன்னோம் அப்படிங்கிறது குரான்ல பதிவாகி இருக்கிறது. இந்த உறுதிமொழியைத்தான் நீங்க மாறிடாது. இந்த உறுதிமொழியை யார் முறிக்கிறாங்களோ இதுதான் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் நான் சொன்ன பத்தி 2 விதமான விஷயங்கள் முறிக்கிறாங்க. ஒண்ணு அல்லாஹ்வுக்கும் தனக்கும் இடையில் உள்ள விஷயம், இன்னொன்னு வந்துமா குர்ஆன். இந்த இடத்துல முறிக்கிறது அப்படிங்கிறதுக்குமா சொல்றாங்க குர்ஆனை வந்து குர்ஆன்ல மக்கள்கிட்ட அல்லாஹ் வந்து என்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறானோ அந்த ஒப்பந்தம், அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒப்பந்தத்தை யாரெல்லாம் முறிக்கிறாங்களோ அதெல்லாம் அவர்கள் எல்லாம் இந்த கேட்டகரியில ஃபாசிகின்கள்ல வந்துடுறாங்க. இரண்டாவது வந்து எது அரவணைக்க வேண்டும் என்று, எதையெல்லாம் அரவணைக்கணும்னு அல்லாஹ் கட்டளையிட்டானோ அப்படிங்கிறது என்ன தெரியுமாமா, அவங்க வந்து அதாவது உறவு முறைகள் நான் சொன்ன பத்தில வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம், அதாவது உறவு முறைகளை எல்லாம் அல்லாஹ் எப்படி அரவணைக்கணும்னு கட்டளையிட்டானோ அதுல நம்ம மீறுறது. அதாவது ஒரு மனிதனை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனிதனையும் கொலை செய்ததற்கு சமம், காரணம் இல்லாமல். இது இஸ்லாம் எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயமா. இதை பத்தி 47வது அத்தியாயத்தை 22வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், நயவஞ்சர்களே நீங்கள் போரிலிருந்து பின்வாங்கி செல்வீர்களாயின் நீங்கள் பூமியில் குழப்பம் விளைவித்து உங்கள் உறவுகளை துண்டித்து விடக் கூடுமல்லவா. எதை அரவணைக்கணும்னு அல்லாஹ் சொன்னானோ அதை துண்டிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அவங்க தான் இழப்புக்குரியவர்கள், ஹாசிரின் இழப்புக்குரியவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்கம்மா, இந்த இழப்புக்குரியவர்கள் முஸ்லிம்கள் அல்லாத மக்களை அல்லாஹ் மொத்தமா இழப்புக்குரியவர்கள்னு சொல்லி காமிக்கிறான். ஹாசிரூன் பொதுவா வந்து வெற்றியாளர்களை குறிக்கிறதுக்கு பல சொற்கள். இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க சொல்றாங்கம்மா, வெற்றியாளர்களை குறிக்கிறதுக்கு முஹ்ததீன், ஃபாயிசூன், முஃப்லிஹூன் இப்படி பல பேரை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஆனா நஷ்டவாளிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆன்டானிம், ஒரே எதிர்ச்சொல் ஹாசிரூன், நஷ்டவாளிகள். அவங்க எதை விட்டு பிரிஞ்சு போறாங்களோ அவங்க வெற்றியாளர்களுக்கு பல சொற்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா யார் இதை விட்டு பிரிந்து போகிறார்களோ அந்த ஹாசிரூன்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆயத்து தான். ஓகே, இப்ப வந்து நம்ம அடுத்த தஃப்சீர்களையும் பார்ப்போமா. இந்த நக்த் அப்படின்னு சொல்ற நக்கத என்குதூன அப்படின்னா நக்கத அப்படிங்கிறதுக்கு பைனா ஆசிரியர் சொல்றாங்கம்மா, அழகாக சேர்த்து வைக்கப்பட்ட ஒரு முடிச்சு பிரிக்கிறதுன்னு அர்த்தமா, அது பிரிச்சுடுறது. இதன் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்கம்மா, குர்ஆன் என்பது ஒரு யாரு குர்ஆனை பற்றி பிடிக்கிறோமோ அப்ப நம்ம ஒரு கயிற்றின் ஒரு நுனியை பற்றி கொள்கிறோம், மற்றொரு நுனி அல்லாஹ்விடம் இருக்கிறது. மாஷா அல்லாஹ்.
ஒரு குர்ஆனுடைய ஆயத்தை நம்ம பற்றி பிடிக்கிறோம், அதை பத்தி ஆராயிரோம்னா அதனுடைய இன்னொரு நுனி அல்லாஹ்விடம் இருக்கிறது. மாஷாஅல்லாஹ், இதை விட பெரிய பாதுகாப்பு என்னமா இருக்க முடியும்? இப்படிப்பட்ட அழகான இந்த பிணைப்பை பிரித்துக் கொள்வது யன்குதூன அஹ்தல்லாஹி, வாக்குறுதி. அல்லாஹ் தஆலா வந்து இன்னொரு சொன்னாபியா, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதுல ஹபில் அப்படிங்கிறதுக்கு வந்து குர்ஆன் தான் அர்த்தம் சொல்லப்படுதுமா. அப்ப இந்த ஹபிலை பிரித்துக் கொள்வது, அது நக்துன்னா என்ன அர்த்தம்? பிரித்துக் கொள்வது அப்படின்னு சொல்றாங்க. இப்னு அப்போ அந்த அடுத்து கதானா துண்டிக்கிறது, கட் பண்றது. கதானா துண்டிப்பது, கட் பண்ணி விட்டுறது. எதெல்லாம் அல்லாஹு தாலா வந்து சேர்த்து அரவணைச்சு இருக்கணும்னு சொல்றானோ அந்த குர்ஆனோட விஷயம் தன்னை துண்டித்துக் கொள்வது. குர்ஆன்ல தானே அல்லாஹ் உறவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும், எல்லாமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறானா இல்லையா? அதையெல்லாம் துண்டித்துக் கொள்வது. வாக்குறுதிங்கிறதுக்குமா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்து நிறைய இடங்கள்ல இந்த வாக்குறுதியை சொல்லி காமிக்கிறாமா. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் மாஇதால 7வது ஆயத்துல சொல்லி காமிக்கிறான். வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வ மீசாக்கஹு அல்லதி வாஸககும் பிஹி இன் குல்தும் சமிஅனா வ அதானா வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ அலைக்கும் பிதாத்திஸ் சுதூர் இன்னல்லாஹ அலீமும் பிதாத்திஸ் சுதூர். மேலும் உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் அருளையும் அவன் உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய பொழுது நீங்கள் அதை உறுதிப்படுத்தி, வாக்குறுதி நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் வழிபட்டோம் என்று நீங்கள் கூறியதையும் நினைவு கூறுங்கள். வாக்குறுதி வாங்குறத நினைவுபடுத்துறத அல்லாஹ் பல இடங்கள்ல நினைவுபடுத்துறாமா. சூரத்துர் ரஅதுல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹி வலா யன்குதூன மீசாக். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இவங்க வந்து முறிச்சிடுறாங்க. அதாவது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை வந்து அவங்க முறிச்சிடுறாங்க. அதே மாதிரி வந்து உறவுகளை துண்டிக்கிறாங்க. யன்குதூன யக்தஊன, ரெண்டுமே அல்லாஹ் சொல்றான். இங்க அல்லாஹ் ரெண்டு விஷயத்த சொல்லி நல்லவங்களுக்கு சொல்றான். யூஃபூன லா யன்குதூன அல்லதீன யூஃபூன பிஅஹ்தில்லாஹி, அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள். நல்லவர்களை பற்றி சொல்லும் பொழுது வலா யன்குதூனல் மீசாக், அவர்கள் வாக்குறுதியை உடன்படிக்கையை முறித்துக் கொள்ள மாட்டார்கள். வல்லதீன யஸிலூன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வ யக்ஷவுன ரப்பஹும் வ யகாஃபூன சூஅல் ஹிசாப். இன்னும் அவர்கள் எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளதோ அதை சேர்த்து வைப்பார்கள். இன்னும் அவர்கள் இறைவனுக்கு அஞ்சுவார்கள். அந்த மறுமை நாளுக்கு அஞ்சக்கூடிய மக்களாக இருப்பார்கள். இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டான அர்த்தம். ஆனா வந்து நல்லவர்களை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல அல்லாஹ் யார் அந்த ஃபாசிக்கின்களோ அவர்களை அல்லாஹு தஆலா குறிக்கிறான். இவங்களும் வந்து அந்த இந்த வசனத்தை சொல்லும் பொழுதுமா மக்கி வசனம், மக்கி வசனத்துல அஹ்ராஃப்ல தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். நிறைய இடங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான், காலு ஷஹீதுனா நம்ம எல்லாம் சொல்லிட்டோம், வாக்குறுதி கொடுத்துட்டோம்னு சொல்லியிருக்கான். இது வந்து மதனி வசனம், மதினால இறங்குனது. அதனால இஸ்ரார் அஹமது ஹஜ்ரத் சொல்றாங்க, முழுமையா சொல்லாம ஒரு சைகை மாதிரி சொல்லியிருக்காங்க. வாக்குறுதியே மீறிட்டாங்க அவங்க ஃபாசிக்கின். என்ன வாக்குறுதிங்கிற விளக்கம் எல்லாம் மக்கி சூறால கொடுத்தாச்சு. சூரத்துல் அஅராஃப் வரிசையில பின்னாடி இருந்தாலும் முன்னாடி இறங்குன சூறா இல்லையாமா. என்ன வாக்குறுதிகள் தான் முன்னாடி சொல்லப்பட்டுருச்சு. அதனால அல்லாஹு தாலா அது திரும்ப அதை மறுபடியும் நினைவூட்டாம ஒரு மேலோட்டமாக அல்லாஹு தாலா யன்குதூன பிஅஹ்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை அவர்கள் முறிக்கிறார்கள், அவர்கள் உடன்படிக்கையை மீறுகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் வந்து லேசா அந்த இடத்துல சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இஸ்ரார் அஹமது ஹஜ்ரத்தும் ரொம்ப தெளிவா இதை சொல்றான். இதுல ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம 5 கடமைகளை எடுத்துக்கொண்டோம்னா கூட தொழுகை, ஈமான் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது, ஜகாத் அடியாரோடு சம்பந்தப்பட்டது. அது அடியார்களுக்கு தான் கொடுப்போம். நன்மை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொண்டாலும் அல்லாஹ்வோடு மட்டும் நம் கடமைகளை சரியாக நிறைவேற்றிவிட்டு அடியார்களோடு உள்ள கடமைகளை தவறு செஞ்சாலும் அதற்கும் அல்லாஹ்வின் தண்டனை தான் நமக்கு கிடைக்கும். அப்போ அடியார்களோடு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் நம்ம துண்டிச்சு விடக்கூடாது. ரெண்டு விஷயங்கள், யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாக்கி, அல்லாஹ்வோடு செய்த உடன்படிக்கை. அடுத்தது யக்தஊன மா அமரல்லாஹு பிஹி, அல்லாஹ் அடியாரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதிலையும் மீறுவது. இது ரெண்டையும் செய்யும் காரணத்தினால்தான் அவர்கள் ஹாசிரோன்களாக நட்டவாளிகளாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபியாமான் இல்லாமா நஷ்டவாளிகளாக ஆகக்கூடிய ஒரு கீழான நிலையை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் எவ்வளவு அழகா எச்சரித்து சொல்லியிருக்காமா. இந்த நிலைமைக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உதாரணங்களை காட்டி அல்லாஹ் எச்சரிக்கிறான். நாம அதை முழுமையாக உள்ளத்துல வாங்கி கொண்டு செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அப்படிப்பட்ட மக்களாக நன்மக்களாக நாம் அனைவருமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் வழங்கி தீன் நிலைத்திருக்கக்கூடிய தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. நம்ம எதுல முயற்சி பண்றோமோ நமக்கு அதெல்லாம் ஈஸி ஆக்குவாமா. அதான் ரொம்ப முக்கியம். அதாவது அல்லாஹு தாலா இதுல இவங்கெல்லாம் இப்படி வந்து ஃபாசிக்கின்களாக மாறுறாங்கன்னா அவங்க முயற்சி அதுல இருக்குது. அவங்களுடைய முயற்சி வந்து நக்துல அவங்க துண்டிக்கிறதுலையும், அவங்க வந்து துண்டிக்கிறதுலையும், அவங்க வந்து முறிச்சு கொண்டு அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை முறிப்பதிலும் முயற்சி இருக்கிறது. அதனால அவர்களுக்கு ஹாசிரூன் நிலைமை. அதனால ஃபஸ்ட் யஸ்ஸிருஹு லில் உஸ்ரா லில் யுஸ்ரா,
அல்லாஹ் வந்து நல்லதையும் லேசாக்குமா. அதுல போய்க்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அல்லாஹ் வந்து நல்ல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்து எப்படியாவது நம்ம முன்னேற்ற பார்ப்பான். அதே நேரத்தில் நம்ம தீய வழியில போயிட்டா அதுல மேல 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 வீணாகிறதுக்கான வழிகளையும் அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான். எவர் ஷைத்தானை நண்பனாக ஏற்றுக்கொண்டாரோ அல்ல லஹு கரீன்கிறான் அல்லாஹ். அவனுக்கு ஒரு ஷைத்தான நெருங்கின ஃப்ரெண்டாவே ஆக்கிடுவேங்கிறான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். நவுது பில்லாஹி மின்ஹா. அப்போ நாம இந்த ஹாசிரூன்கள்ல இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கணுமா? நவுது பில்லாஹி மின்ஹா. நம் வாழ்க்கையில் நற்சிந்தனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்களை கொண்டு என்ன நற்பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாடினானோ அந்த பாக்கியங்கள் அனைத்தையும் நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அடுத்து வரக்கூடிய ஆயத்து ரொம்ப ரொம்ப அற்புதம்மா. இந்த அந்த ஆயத்தை படிச்ச உடனே என்ன தோணும்னா, ஏனோ நம்ம கண்கள்ல இருந்து கண்ணீர் கண்டிப்பா வராம இருக்கவே இருக்காது. எதையோ உன்னை இழந்து விட்ட மாதிரி மனசுல ஒரு கவலை ஏற்படுதுமா. இன்ஷா அல்லாஹ் நீங்க எதிர்பார்த்துருங்க. நானும் சொல்றதுக்காகவும் அவளோட எதிர்பார்த்திருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.